விஜயின் திருமலை படத்தில் வரும் காட்சி போல கிருஷ்ணகிரி மக்களுக்கு டேக் டைவர்ஷன் என்ற அவதி நிலை ஏற்பட்டு உள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திரும்பி போங்க. டேக் டைவர்ஷன் இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க. டேக் டைவர்ஷன் இந்த பக்கம் வழி கிடையாது. என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும். டேக் டைவர்ஷன். ஓசூர் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பக்கம் பாலப்பணிகள் நடக்கின்றன. ஏற்கனவே இருக்கும் பாலமும் பழுதாகி இருப்பதால் 55 கிலோமீட்டர் தூர தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் வரை ஆகிறது. இந்த மேம்பால பணின்றதுனால எல்லா பணிகளும் தோல்வா இருந்து கடக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஒரு அவசர ஊர்தியோ இல்ல ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது கடந்து வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த தேசிய நெடுஞ்சாலை இணைக்கிற ஒரு சாலையா இது இருக்குது. அது போக இது 6 வழி சாலையாவும் இருக்குது. இப்ப எல்லா வாகனங்களும் ஒரு பக்கம் சர்வீஸ் ரோட்ல திருப்பி விட்டுட்டாங்க. இந்த சர்வீஸ் ரோட்ல எல்லா வாகனம் போறதுனால என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த டிராபிக் ஜாம் ஆகுது. மன உளைச்சலுக்கு அதிக பேர் ஆளாகிறாங்க. மேலும் திரும்பும் பக்கமெல்லாம் போக்குவரத்து நெரிசலும் இருப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் இருந்து கர்நாடக மாநில அத்திப்பள்ளி டோல்கேட் வரையுள்ள 55 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து விட முடியும். அதற்கேற்ற வகையில் அங்கு 6 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தினமும் இந்த சாலையில் 75,000 வாகனங்களுக்கு மேல் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. நம்ம அங்கே ஒசூரில் டிராஃபிக் தாண்டறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுங்க. நான் பாருங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம்னா டெய்லி 6 மணிக்கு போக வேண்டியிருக்கும். டெய்லி 6:45 ஆகிடுதுங்க. அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்னா 2 மணிக்கு போக வேண்டியதில் 2:45 ஆகிடுது. சில டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் தமிழக எல்லையான ஓசூரில் இருந்து கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவுக்கு செல்ல சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை உதவுகிறது. ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த நெடுஞ்சாலை தர்கா, முக்கண்டப்பள்ளி, ஜூஜுவாடி ஆகிய பகுதிகள் வழியாக செல்கிறது. இந்த பகுதியில் முதலாவது சிப்காட் தொழிற்பேட்டை இயங்கி வருவதால் சுமார் 1000கணக்கான சிறு குறு மற்றும் மாபெரும் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. பெங்களூர்லயே ரொம்ப வர முடியலைங்க. ரொம்ப போற ரோடு சரியில்லைங்க. நல்லா போற சரி சொல்ல திருப்பி வர்றாங்க. இதனால் எப்போதுமே போக்குவரத்து நிறைந்து காணப்படும் இந்த சாலையில் அவ்வப்பொழுது நெரிசலும் ஏற்படுகிறது. விபத்தும் அதிக அளவில் நடக்கின்றன. இதை தடுக்க உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து கடந்த 2023இல் ஓசூர் சிப்காட் ஜங்ஷன், கோபசந்திரம், சாமல்பள்ளம், சுண்டகிரி, மேலுமலை, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என 6 இடங்களில் உயர்மட்ட மேம்பால பணிகள் துவங்கின. அதில் சாமல்பள்ளம், மேலுமலையில் பணிகள் முடிந்து வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 4 இடங்களில் ஓராண்டுக்குள் முடிய வேண்டிய பணிகள் தற்போது வரை மந்த நிலையில் நடப்பதால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்கின்றன. கட்டம் யாரும் வரதில்ல. ஃபாஸ்ட்ராக் எல்லாம் கட்டிட்டு தான் ஒரு 2 மணி நேரம், ஒரு 50 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. சர்வீஸ் ரோட்ல எல்லா வண்டியும் வர்றதுனால இதை மக்கள் பயங்கர சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. உள்ளூரில் இருக்கிற மக்கள், உள்ளூர்வாசிகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக போக முடியல. பள்ளி கல்லூரி வாகனங்கள் சரியா முறையா டைமுக்கு போக முடியல. குறிப்பாக ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் ஒரு இடத்தில் பேரிங் பழுதானதால் பாலம் தூணை விட்டு விலகி நிற்கிறது. இதற்காக கனரக வாகனங்கள் 4 மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்த சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு மாநில நெடுஞ்சாலைகளில் பயணித்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து அதன் பின் பெங்களூரு செல்ல வேண்டிய நிலை வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. மேம்பால பணிகள் மற்றும் மேம்பால பழுதால் 1 மணி நேரத்திற்குள் கடக்க வேண்டிய 55 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 2 முதல் 2.5 மணி நேரத்திற்கு மேலாகிறது. பாலப்பணிகள் மற்றும் பாலப்பழுது சரியாகிவிடும் என சொல்லப்படுகிறது. அதன் பின் போக்குவரத்து சீராகும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கூறப்படுகிறது. அங்குள்ள பெரு மருத்துவமனைகள் மற்றும் மாநகரத்திற்கு செல்வதற்கு வாகனங்கள் அவ்வப்பொழுது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிலையில் பத்தலப்பள்ளியில் கட்டப்பட்டு வரும் ஓசூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் எதிரே 37.93 கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி விரைவில் துவங்க உள்ளது. அப்போது ஓசூரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பால் கனரக வாகனங்கள் சரியான நேரத்திற்கு பொருட்களை கொண்டு செல்ல முடிவது இல்லை. மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் சிரமப்படுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை புதிய பாலப்பணிகள், மேம்பால பழுதை மந்தகதியில் மேற்கொள்வதால் சுங்க கட்டணம் செலுத்தும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இந்த சிப்காட் கிட்ட பிஸி போட்டாங்களே, டெய்லி டிராஃபிக். காலைல டூலரும் போக முடியறதில்ல. அது சும்மா அத்துப்பள்ளி வரைக்கும் பார்த்து நிற்குது. போகிறதுக்கு போய் கஷ்டமாக டூலரோட பயமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு